சாய் வித் சித்ரா. இன்றைய சாய் வித் சித்ரா நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற விருந்தினர் ஸ்டண்ட் இயக்குனரும் திரைப்பட இயக்குனருமான அனல் அரசு. தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி ஆகிய தென்னிந்திய மொழிகளிலும் ஹிந்தியிலும் 100க்கும் மேற்பட்ட படங்களிலே ஸ்டண்ட் இயக்குனராக பணியாற்றியவர் அனல் அரசு. ரஜினிகாந்த், கமல்ஹாசன் உட்பட இந்திய சினிமாவின் முக்கியமான கதாநாயகர்கள் எல்லோருடனும் இணைந்து பணியாற்றுகின்ற வாய்ப்பினை பெற்றவர் அனல் அரசு. விஜய் சேதுபதியுடைய மகன் சூர்யா கதாநாயகனாக நடிக்க பீனிக்ஸ் என்கின்ற திரைப்படத்திற்கு கதை, திரைக்கதை, வசனம் மீது இயக்கி இருக்கின்ற அனல் அரசு அந்த திரைப்படத்திலே தான் பெற்ற அனுபவங்களை பற்றியும், ஒரு ஸ்டண்ட் இயக்குனராக தான் இந்த சினிமா உலகிலே பெற்ற அனுபவங்களை பற்றியும் பல முக்கியமான தகவல்களை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். சாய் வித் சித்ரா. வணக்கம். வணக்கம் சார். ஒரு ஸ்டண்ட் கலைஞராக உங்களுடைய முதல் குருன்னா அவங்க அப்பா தானா? ஆமாம் சார். அப்பா வந்து எம்ஜி ராமச்சந்திரன் சார் கூட ஃபுல்லாக இருந்திருக்காங்க. சூப்பர். அவங்க கூட பல படங்கள் பண்ணியிருக்காரு. அருமை. விவசாயிலேருந்து தொழிலாளி அந்த மாதிரி நிறைய படங்கள், வேட்டைக்காரன் நிறைய பண்ணியிருக்காங்க. அண்ட் மாஸ்டராக வந்து பார்த்திங்கன்னா பூக்காரின்னு ஒரு படம் வந்து நம்ம கலைஞரோட முத்து சார் அவர் படம் பண்ணியிருக்காரு. கரடின்னு ஒரு படம், அந்த மாதிரி பல படங்கள் பண்ணியிருக்காரு. எம்ஜிஆர் சாரை பற்றி என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க தோட்டம் பக்கத்தில் இருக்கு இல்லையா, அங்கே தான் இருப்பாங்க. அங்கே என்ன சொன்னாங்கன்னா, லைக் அது ஒரு ஃபேமிலி மாதிரி தான் இருப்பாங்க அந்த டைம்ல எல்லாரும். எம்ஜிஆர் சார் வந்து ஃபைட்டர்ஸ்ன்னு தனியாக பார்க்க மாட்டாரு. வெளியே இருந்து ஒரு ஆர்டிஸ்ட்னு எல்லாம் கொண்டு வராமல் ஃபைட்டர்ல அந்த காலத்தில் நடிகர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அவர் ரொம்ப அந்த சர்க்கிளை வந்து ரொம்ப ஒரு ஃபேமிலி மாதிரி மெயின்டைன் பண்ணுவார். அப்படி நிறைய பேர் எனக்கு தெரியும். தண்டபாணி பெரியப்பா எல்லாம் பெரியப்பா சித்தப்பான் பேர் விட்டு தான் எல்லாரும் முறை வச்சு தான் பேசிக்குவோம். ஸோ அந்த மாதிரி வரும்போது அவங்களோட எல்லாரும் அப்பா மட்டும் இல்லாமல் அவங்களும் பகிர்ந்துக்கு நிறைய விஷயங்கள் நாங்கள் கேட்டிருக்கோம். அண்ட் ஆஃப்டர் அவர் பொலிட்டிக்கலுக்கு போன அப்புறம் கூட ரொம்ப வருஷம் அவங்க கூட ட்ராவல் ஆயிருந்திருக்காங்க. கூட நம்பிக்கையான ஆட்கள்னு சொல்லி அவங்க பாடிகார்ட்ஸ்லாம் அந்த மாதிரி கூட வச்சுருந்துருக்காங்க. ஸோ இன்றைக்கும் டு பி ஹானஸ்ட் இன்றைக்கி நிறைய இடங்களில் பேசும்போது எக்ஸாம்பிளுக்கு அவர் படத்தை எடுத்து பேசிக்கிட்டு இருக்கோம். நான் வந்து ரிக்ஷாக்காரன் படத்தை சொல்லலாம். ரிக்ஷாக்காரனோட அந்த ரிக்ஷாவில் வந்து அந்த ரிக்ஷாலே ஃபைட் பண்ணிட்டு ஸோ இன்றைக்கி ஒரு ஹீரோசமான ஒரு ஃபைட் பண்ணும்போது வண்டி வெஹிக்கிள் டிரைவ் பண்ணலாம் ட்ரெண்ட் செட் நிறைய பண்ணியிருக்காரு சார். அவர் விட்டு போன நிறைய விஷயங்கள் வந்து நான் எடுத்துகிட்டு இருக்கேன்னு நிறைய பேர் பேசியும் நான் கேள்விப்பட்டேன். இது வந்து பெரிய பெரிய டைரக்டர்ஸ் கூட அந்த படங்களை சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து நான் ரொம்ப இன்னைக்கு வியந்து பார்க்குறோம். லைக் எஸ் நமக்கு வழிகாட்டியாக இருந்திருக்காங்க, இன்றைக்கும் வழிகாட்டிக்கிட்டு இருக்காங்க போது. ஒரு ஸ்டண்ட் கலைஞராக நீங்கள் நடித்த முதல் படம் மணிவண்ணனுடைய இயக்கத்தில் உருவான அமைதி படம் தான் இல்லையா? 17 வயசு இருக்கும் நினைக்கிறேன். அப்போ தான் இவனில் சேர்ந்து ஒரு வருஷம் வேலை இல்லாமல் அப்படியே சுற்றிக்கிட்டு இருந்த டைம். சின்ன பையனாக இருப்பாங்க. இப்போ ராம்பு ராஜ்குமார் மாஸ்டர் தான் முத வாய்ப்பு கொடுத்தாங்க. அது ஒரு வாய்ப்பு தேடி பல வருஷம் அடைஞ்ச டைமில் படம்னும் போது அது வந்து லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு விஷயம் தான். அது இன்றைக்கும் மனசில் அப்படியே ஓடிட்டு நடந்த நிகழ்வுகள் எங்கெங்கே போனோம், எப்படி பண்ணோம். இட்ஸ் வெரி ஸ்பெஷல் ஃபார் மீ அந்த டே ஒன். உங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பல அருமையான ஸ்டண்ட் இயக்குனரோட பணியாற்றிருக்கீங்க. ஒருத்தர் ஒரு விதமான ஒரு குருக்கள் சார். ஆமாம். எனக்கு ராம்பு ராஜ்குமார் மாஸ்டரோட அந்த கையாளுற விதம், ஸ்பாட்டில் அவர் நடந்துக்கிற படத்தை ஒரு ஆக்ஷனை எப்படி கையாளணுன்ற விதமாகட்டும், அந்த விஷயம் ரொம்ப நல்லா கிளாரிட்டியாக இருப்பார் அவர். ரொம்ப ஒரு சிலரில் நிறைய ஃபைட் எடுப்போம், ஒரு 5-6 பேர் 10 பேர் வச்சு அந்த மாதிரிலாம் இல்லாமல் நீட்டாக அந்த கட்ஸ் எப்படி இருக்கணும், அந்த அடியோட இம்பேக்ட் எப்படி இருக்கணும். நிறைய படம்
என் ராசாவின் மனசுல அதெல்லாம் ஃபைட் இன்னி வரைக்கும் இன்னி வரைக்கும் அதை பார்த்து மிரளும். க்ளோஸ் அப்லயே அடிச்சு தூள் படுத்தி ராஜ்கிரண் சார் ஒரு அடினால் நமக்கு அது ரியலாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் அவர்கிட்ட நான் பார்த்து ரொம்ப வியந்து கற்றுக்கிட்டு இருக்கேன். எனக்கு கண்டிப்பாக விக்ரம் தர்மா மாஸ்டரோட கிளாரிட்டி ரொம்ப பிடிக்கும். அவரோட ஹோம்ஒர்க் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. வெரி சைலண்ட்டாக இருப்பார், ரொம்ப அப்யூஸ் பண்ணுறது, லவுடாக இருக்க மாட்டார் ஸ்பாட்டில். அவரோட அப்ரோச் ஆகட்டும், அவரோட ஹோம்ஒர்க்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். கனல் கண்ணன் மாஸ்டர் அவரோட சுறுசுறுப்பு, அந்த ஸ்பாட்டை எப்படி விறுவிறுன்னு கொண்டு போகணும், அந்த ஒரு விஷயம் பயங்கரமாக இருக்கும். அது ரொம்ப வியப்பாக இருக்கும் அவர்கிட்ட பார்த்து. எனக்கு என்னால் இன்றைக்கி அதை வந்து ரொம்ப வியந்து பார்ப்பேன். நான் முயற்சி பண்ணுறாது. அண்ட் பீட்டர் என்னோட ஹார்ட் ஒர்க் சார். ஸ்டைலிஸ்ட் பீட்டர் நானும் ஒன்றா தான் யூனியனில் சேர்ந்தோம். எங்களோட ப்ராக்டிஸ் டைமில் ஒரே டைம். அப்படியா? ஒரே டைம் ப்ராக்டிஸ் பண்ணி ஒரே டைம் சேர்ந்தோம். அண்ட் மாஸ்டர் ஆன அப்புறம் என்ன தான் ஃபர்ஸ்ட் கூப்பிட்டாப்புல. ஏன்னா அப்போ நாங்கள் எல்லாம் கண்ண மாஸ்டர் ஒன்றா இருக்கோம். அந்த காலகட்டத்தில் ஸ்டன் சிவா மாஸ்டர் ஆகும்போது அவர் அங்கேருந்து என்ன கூப்பிட்டாரு. ஸோ பீட்டர் கண்ண மாஸ்டர் இருந்தாப்புல, நான் சிவா மாஸ்டர் கிட்ட வந்தேன். ஸோ நாங்கள் அப்படி ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். போக போக ஒரு பாயிண்ட்ல பீட்டர் மாஸ்டர் ஆக போகிறோன்னா தென் ஹீ கால் மீ. அப்புறம் சிவா மாஸ்டர் சொல்லிட்டு நான் பீட்டர் கூட வந்தேன். அப்புறம் பீட்டர் கூட ஒரு ரொம்ப வருஷம் ட்ராவல், 4-5 வருஷம் ட்ராவல் ஆகிட்டு அங்கேருந்து நான் இண்டிவிஜுவலாக மாஸ்டர் ஆனேன். ஸோ இது பீட்டரோட ஹார்ட் ஒர்க் ரொம்ப பிடிக்கும். சிவா மாஸ்டரும் வந்து ஒன்றும் எப்படி சொல்கிறது, இன்னொரு வெர்ஷன் ஆஃப் ராம்பராஜ்குமார் மாஸ்டர் தான் சொல்லணும். அவரோட கட்டிங்ஸும் ரொம்ப நல்லாயிருக்கும், அமைதியாக இருப்பார். ரொம்ப எனக்கு மானசீக குருன்னா இவங்க எல்லாரையுமே சொல்லிக்கலாம். எல்லாருக்கிட்டேருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு இருக்கேன் நான். இந்த ஸ்டண்ட் மாஸ்டர்கிட்டலாம் நீங்கள் உதவியாளராக பணியாற்றும் போது நட்சத்திரங்கள்லாம் உங்கள்கிட்ட ரொம்ப நெருக்கமாக பழகியிருப்பாங்க. விஜய் சார், சூர்யா. ஆமாம், விஜய் சூர்யா ரெண்டு பேரும் நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். விஜய் சார் கிட்ட ஒரு 30 படமாக பண்ணியிருப்பேன். ஃபைட்டர். ஆமாம், அதுக்கப்புறம் மாசாவும் நிறைய படம், மாசா ஒரு 7-8 படம் பண்ணியிருக்கேன். இப்போ கடைசி ஜனநாயகம் வரைக்கும் பண்ணியிருக்கேன். சூர்யா சார் கூட ரொம்ப காக்கல இருந்து, நந்தால இருந்து, அந்த நிறைய படங்கள் அவர் வந்து அப்புறம் மாஸ்டராக அவருக்கும் சிங்கம்மாலாம் பண்ணேன். சிங்கம் 1 சிங்கம் 2 பண்ணேன். ஸோ அவங்க 2 பேரும் ரொம்ப பழகிருக்கேன், ரொம்ப க்ளோஸாக பழகிருக்கேன். உங்களை முதலாக மாஸ்டர் ஆக்கிய பெருமை யாருது? ஜே குட் பாபுராஜா சார், சரத்குமார் சார். நான் அரசுன்னு ஒரு படம் பீட்டர் பண்ணிட்டு இருக்கும்போது நான் அஸ்டண்ட் நிறைய இடங்கள்ல வந்து பீட்டர் வந்து என்னை விட்டுட்டு கிளாஸ் ஒர்க் விட்டுட்டு போவாப்புல. நான் எடு அரசுட்டு போவாப்புல. ஸோ அது முக்கியமான ஃபைட்டில் இருக்கிற மாதிரிலாம் ஒரு நிறைய வாய்ப்பு அந்த நேரம் வந்தது. ஸோ அப்போ என்னை நம்பினது சரத்குமார் சாரும் பாபுராஜா சாரும் தான். ஸோ அந்த வாய்ப்பு எனக்கு அப்பவே கொடுத்தாங்க. ஸோ அங்கேயே அவங்க டிசைட் பண்ணாங்க, அடுத்த படம் நீங்கள் தான் பண்ணுறீங்க. அப்போ அவங்க எதுவும் பிளான் இல்லை, என்ன படம் பண்ண போகிறோம், யார் டைரக்டர்னு கூட இல்லை. பட் அப்பயே அவங்க டிசைட் பண்ணி சொன்னது அடுத்த படம் நீங்கள் தான் மாஸ்டர். அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது நடத்தியும் காமிச்சார் பாபுராஜா சார். அதுக்கு வாய்ப்பு கொடுத்த சரத்குமார் சாருக்கும் பாபுராஜா சாருக்கு தான் நன்றி சொல்லணும். தென் சௌத்ரி சார், ஆப்வியஸ்லி. ஏன்னா சௌத்ரி சார் கூட இருந்தவர் தான் பாபுராஜா சார். ஆமாம். ஸோ சௌத்ரி சாரோட பர்மிஷனும் வாங்கிட்டு தான் பண்ணோம். ஸோ லைக் தே ஆர் த ஒன் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணது. ஸோ முதலாக ஸ்டண்ட் இயக்குனராக பணியாற்றும் போது நாம் இந்த படத்தில் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு என்னெல்லாம் யோசிச்சிருந்தீங்க? என்கிட்ட ஒரு சின்ன ஒரு பழக்கம் இருக்குது சார். நான் வந்து அந்த ஸ்கிரிப்டை மீறி நான் ஒர்க் பண்ண மாட்டேன். எக்ஸ்ட்ராவாக நம்ம ஒன்று பண்ணணும். அந்த ஸ்டோரியோ அந்த ஸ்கிரிப்ட் என்ன டிமாண்ட் பண்ணுது, நான் அதுக்கு உண்மையாக உழைச்சிடுவேன். அதை மீறி நான் ஒன்று பண்ணணும்னு ஒன்று பண்ணனா அது நான் கதைக்கு பண்ணுற ஒரு தப்பு. நான் பண்ணக்கூடாதுன்றதுல நான் ஆரம்பத்துலேருந்தே நான் அதை தெளிவாக. ஸோ அதனால் க்ரியேட்டிவிட்டியாக என்ன டிமாண்ட் பண்ணுதோ அதை பண்ணலாம். கதையை மீறி போயிடக்கூடாதுன்றதுல நான் ரொம்ப எனக்குள்ள ரொம்ப தீர்க்கமாக இருப்பேன் சார். ஃபர்ஸ்ட் படமே சரத்குமார் சார் படம். அந்த டைமில் ஒரு கம்பீரம் பண்ணியிருக்காரு, அரசு பண்ணியிருக்காரு. ஸோ அது ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபிசிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஹீரோ கூட அவர். ஸோ அவருக்கு பண்ணும்போது நிறைய எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருந்தது. அந்த டைமில் தான் அந்த ரேம்பிங் சிஸ்டம்லாம் வந்த டைம். ரேம்ப் பண்ணுவோம் ஃபாஸ்ட்டாக. அதுக்கு முன்னாடி காலகட்டத்தில் ரேம்ப் இருக்காது. ஹை ஸ்பீட் தனியாக இருக்கும், நார்மல் ஸ்பீட்னா நார்மல் தனியாக இருக்கும். அதை இன்ட்ரடியூஸ் பண்ணி ஒரு ரொம்ப எப்படி சொல்கிறது, அது ஒரு டாக் ஆஃப் த டவுன் பண்ணது வந்து கனல் கண்ணன் மாஸ்டர் தான் ரொம்ப பெரிய பேர் அவர். தென் பீட்டர், அது அவர்கிட்ட வந்ததுனால அவர் பீட்டரோட வெர்சடைலாக ஒன்று பண்ணுவாப்புல. ஸோ ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி நான் ஒன்று பண்ணணும்னு ஒரு ட்ரை பண்ணியிருக்கேன் நிறைய விஷயங்கள் அதில். ஸோ அதுதான் என்னோட தாட்டாக இருந்தது. 2 பேரும் பண்ணுறதுல இருந்து ஒன்று வித்தியாசமாக ஒன்று பண்ணணுன்றது முயற்சி பண்ணி பண்ணேன் சார். உங்களுடைய 2வது படம் விக்ரமோடவா? 2வது படம் அருள் சார். அருள் அண்ட் ராம் இதெல்லாமே எனக்கு ஒரே டைமில் நடந்தது. சத்ரபதி கமிட் ஆன உடனே எனக்கு வந்து மௌனம் பேசியதை பண்ணும்போது, நந்தா பண்ணும்போது வந்து அமீர் சார் வந்து கூட இருந்திருக்காரு. ஸோ மௌனம் பேசி நான் அஸ்டன் அந்த சிவா மாஸ்டர். ஸோ அது முடிஞ்ச ராம் ஆரம்பிக்கும் போது அவருக்கு நான் சத்ரபதியில் மாஸ்டர் கேள்விப்பட்டு அமீர் சார் கூப்பிட்டு ராம் கொடுத்தாங்க. சேம் டைம் சிவா மாஸ்டர் அருள் படத்தோட கிளாஷ்ன்னு சொல்லி எனக்கு அந்த படம் கொடுத்தாரு. ஸோ 3 படத்தையும் ஒரே டைமில் மாஸ்டர் வந்து பண்ணுற ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அந்த படத்தில் விக்ரமோடவும் இன்னொரு பக்கம் ஹரியோடவும் உங்களுடைய பயணம்னா பல படங்களுக்கு தொடர்ந்தது. நியூ ஸ்கூல் சார். என்ன ஹரி சார் கூட நான் ஒர்க் பண்ணேன், ஃபைட்டராக கூட நான் அவங்க ஒர்க் பண்ணதில்லை. அவரோட தாட் ப்ராசஸ் ஆகட்டும், வே ஆஃப் ஒர்க்கிங் ஸ்டைல் ஆகட்டும் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி புதுசாக இருந்தது. ஏன்னா
ஒரு பரபரப்பாக கண்ண மாஸ்டரோட இன்னொரு வேர்ஷனை பார்த்த மாதிரி இருக்குது. நான் சொல்லி கண்ண மாஸ்டரோட சுறுசுறுப்பு அந்த சுறுசுறுப்புக்கு இணையாக இவரோட டைரக்ஷனில் இருந்தது. ஸோ அது எனக்கு ரொம்ப ஒரு வியப்பாக இருந்தது. அண்ட் ஐ என்ஜாய்ட் இட். எனக்கு அது ரொம்ப புதுசாக இருந்ததுனால நான் அதை ரொம்ப லேர்ன் பண்ணிக்க ஆசைப்பட்டேன். ஸோ அவங்க கூட அசோசியேட் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக. விக்ரம் சாரும் ரொம்ப ரொம்ப கேள்விப்பட்டிருக்கு, நிறைய ஜாலியான ஒரு பர்சன் தான். அண்ட் இஸ் மோஸ்ட் எப்படி சொல்கிறது, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுற ஒரு ஆர்டிஸ்ட் அவரும். ஸோ அந்த மாதிரி ஒரு அசோசியேட் பண்ணும்போது ஆரம்ப காலத்தில் எனக்கு அப்படி ஒரு டீம்கிட்ட படம் பண்ணும்போது எனக்கு ரொம்ப நிறைய கற்றுக்கிற வாய்ப்பு கிடைச்சிது. இந்த கதையில் இந்த இடத்துல ஃபைட் வந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் சஜஸ்ட் பண்ண படங்கள்லாம் இருக்கா? மேக்ஸிமம் நான் சஜஷன்ஸாக நான் ஸ்டோரிக்குள்ளே போய் எதுவும் சொல்ல மாட்டேன். மேபி அந்த டியூரேஷனோ இல்லை பிளேஸ்மெண்ட்ஸ் வேணால் பேசு, இந்த லொக்கேஷன் வேணால் இங்கே இருக்கலாம், மாறி இப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அந்த கதையோட ஃபைட் ஃப்ளோவில் நான் அந்த மாதிரி பண்ணதில்லை சார். கதைக்களம் தான் சார் ரொம்ப. அந்த கதை பண்ணும்போது அவங்க ஒரு ஃப்ளோவில் வந்து ஒரு இடத்துல வந்து அந்த ஃபைட்டை டிமாண்ட் பண்ணுற ஒரு சுச்சுவேஷனை கொண்டு வந்து வைப்பாங்க. அந்த இடம் எப்போவுமே ரொம்ப முக்கியமான இடமா நான் பார்க்குறேன். ஏன்னா அந்த ஆடியன்ஸ் படம் பார்க்குறவங்க எல்லாருக்குமே அந்த ஒரு பாயிண்ட் வரும்போது அவங்க அங்கே எக்ஸைட் ஆகணும், அந்த ஃபைட் நடக்கணும்னு ஒரு எண்ணம் வரணும், ஒரு ஆவலை தூண்டணும் இல்லையா? அந்த மாதிரி தூண்டுற பட்சத்தில் அது எந்த மாதிரி இடமா இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அந்த ஃபைட்டு கண்டிப்பாக ஏற்றுக்கப்படுறோம் மக்களாலேருந்து நான் நம்புகிறேன் சார். ஒரு சண்டை காட்சி வெற்றி பெறணும், ஜனங்க மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு பெறணும்னா இந்த அம்சம் டெஃபரெண்ட்டாக அதில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற விஷயம் எது? கண்டிப்பாக ஸ்ட்ராங்கான எமோஷனல் ரீசன் இருக்கணும் சார் அந்த ஃபைட்டு, சண்டைக்கு. அந்த ரீசன் எமோஷனலாக இருக்க பட்சத்தில் அது கமர்ஷியல் ஃபைட்டாக இருந்தாலும் சரி, ஒரு எப்படி சொல்லுங்கள், ஒரு ரியலிஸ்டிக்கான ஃபைட்டாக இருந்தாலும் சரி, அது ஆடியன்ஸ் மத்தியில் கண்டிப்பாக ஏற்றுக்கப்படும் நான் நம்புகிறேன். அதுக்கு 2 உதாரணம் நான் பண்ண படத்தில் சிங்கம்னு ஒரு படம் இருக்கும். சிங்கம் உள்ள தியேட்டரில் ஒரு ஃபைட் இருக்கும். அந்த பொண்ணோட துப்பட்டாவை எடுத்தோன்னா தியேட்டரில் போயிட்டு ஒரு காமன் மேனாக மாறி ஒரு சண்டை ஒன்று போடுவார். அங்கே வந்து அவர் நினச்சிருந்தாருன்னா துரசிங்கமாக அடிச்சிருக்கலாம். ஆனால் அங்கே அந்த பெண்ணுக்கு நடந்த இழப்புக்கு ஒரு ஃபைட் பண்ணும்போது கமர்ஷியல் ஹீரோவாக இருந்தாலும் அதை வந்து ஆடியன்ஸ் வந்து கொண்டாடிட்டாங்க. அதே மாதிரி நான் பண்ண படம் தான் அதுவும். நான் மகான் அல்ல, ஒரு சாதாரண ஒரு எளிமையான படம் தான். அப்பா பிள்ளைக்கு உண்டான ஒரு விஷயம் தான். ரொம்ப நார்மலான ஸ்டோரி ஃப்ளோவில் வந்து ஒரு கிளைமேக்ஸ் வந்து அப்பாவுக்கு நடந்த டெத்துக்கெல்லாம் கனெக்ட் பண்ணி வந்து அந்த கிளைமேக்ஸ் வரும்போது அங்கே ரொம்ப யதார்த்தமான சண்டை போட்டிருப்போம், ரொம்ப பறந்து அடிச்சு அப்பெல்லாம் இல்லாமல் இருக்கும். ஆனால் அதை வந்து ஆடியன்ஸ் அவ்வளோ உள்வாங்கிட்டாங்க. எனக்கு இன்றைக்கி வரைக்கும் அந்த 2 ஃபைட்டுக்கு வந்து அவ்வளோ அப்ரிஷியேஷன் எங்கே போனாலும் கிடைக்கிது. அதை சொல்லும்போது இன்றைக்கி ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 10 இயர்ஸ்க்கு மேலே ஆகும். ஸ்டில் பீப்புள்ஸ் வந்து அதை கனெக்ட் பண்ணுறாங்க. அந்த படம் சொல்லும்போது கொஞ்சம் ஒரு கண் லைட் அப்படி விரியிருக்கும்போது அது 2த்துக்கு உண்டான காரணங்கள், அந்த கதையோட காரணங்கள் தான் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுற விஷயம் சார். ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர் ஆனதுக்கு பின்னால் நீங்கள் விஜயோட பணியாற்றிய முதல் படம் வேலை இருந்தானா? வேலை தான் கிளைமேக்ஸ் பண்ண ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எனக்கு. அவருமே கூட ரொம்ப சந்தோஷப்பட்டார், மாஸ்டர் ஆகிட்டோம்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டார். அண்ட் அந்த ஆரம்ப காலகட்டத்திலேயே அவர் கொஞ்சம் பெரிய பீக்கில் இருக்கார். ஸோ என்னதான் ஃபைட்டராக நம்ம கூட அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணியிருந்தாலும் ஒரு மாஸ்டர் ஆகிட்டாங்கன்னு அது ஒரு அங்கீகாரம் கொடுத்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்லையா பெரிய ஹீரோஸ், அதுக்கே அவங்களுக்குலாம் ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா நம்மளோட வேலையை பார்த்துருப்போம், ஆன் ஸ்பாட்டில் நம்மளோட வேலைகள் பார்த்துருப்போம். க்ரியேட்டிவாக இவங்க எப்படி பண்ணுவாங்கன்றது அவங்களுக்கு தெரியாது, ஏன்னா அந்த வாய்ப்பு நமக்கு இல்லை. ஸோ அப்போ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவர் கொடுத்ததுக்கு வந்து ஐ ஷுட் தேங்க். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்திருக்கு. திருமலைன்னு ஒரு படம் வந்து, திருமலையில் வந்து கிளைமேக்ஸ் சண்டை காட்சி பீட்டர் இல்லாமல் நானே ஃபுல் படத்தோட கிளைமேக்ஸ் நான் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து, அந்த படத்தில் இன்னும் 2 சின்ன சின்ன ஃபைட்ஸ் இருக்குது, அது எடுத்திருக்கேன். பட் கிளைமேக்ஸ் சண்டை காட்சின்னு வரும்போது அது படத்தோட எவ்வளோ முக்கியமான ஃபைட்டுன்னு எல்லாருக்கும் தெரியும். கரெக்ட். அந்த சண்டை காட்சி வந்து பீட்டர் வந்து என்ன நீ பண்ண அரசுன்னு என்ன சொன்னதும், அருமை. விஜய் சார் அதை அக்செப்ட் பண்ணி அரசு தானே பண்ணட்டும் அப்படின்னு அப்பா அவரும் ஒத்துக்கிட்டதும், டிஓபி ரத்னவேலு சார், ராண்டி சார் தான் அப்பா டிஓபி, அண்ட் ரமணா. ஸோ எல்லாருமே அக்செப்ட் பண்ணி எனக்கு அந்த சான்ஸ் தான், அது ஒரு வாய்ப்பு தானே. அது இல்லைனா அவங்க நினச்சிருந்தா வேறு மாஸ்டர் கூட வச்சு எடுத்துருக்கலாம். இல்லைங்க படத்தோட முக்கியமான காட்சி, ஒரு அசிஸ்டன்ட் எல்லாம் வேணாங்க, இன்னொரு மாஸ்டர் கூட அப்ரோச் பண்ணிக்கலாம். நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு, அப்பவும் நடந்திருக்கு. ஆமாம். ஸோ அதை மீறி எனக்கு அந்த வாய்ப்பு நம்பி கொடுத்தாங்க. அண்ட் அதுவே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் அந்த நேரத்தில். தென் இந்த மாதிரி இப்போ வேலாயுதம் சொல்லும்போது எனக்கு அந்த அசோசியேட் தொடர்ந்து தான் இன்றைக்கி வந்து இந்த லெவலில் நிற்கிது சார். விஜயோட நீங்கள் பணியாற்றிய படங்களில் நீங்கள் படமாக்கிய சண்டை காட்சிகளில் உங்களுக்கு ரொம்ப பிடித்தது? எனக்கு கத்தி சார். கத்தி ரொம்ப பிடிக்கும் எனக்கு. 2 விதமான விஜய் சார் கையாளுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா விஜய் சார்னாலே ஒரு கமர்ஷியல் மாஸ் ஹீரோன்னு தெரியும். அதுலேயே இன்னொரு கேரக்டரும் ஒன்று இருக்குது, ஜீவானந்தம்னு ஒரு கேரக்டர். ஆமாம். ஸோ அந்த கேரக்டருக்கும் ஒரு சில காட்சிகள். ஸோ 2 விதமான பெர்ஸ்பெக்டிவ் ஒரே படத்தில் கிடச்சிது, எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக. அது ரொம்ப எனக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் நான் பண்ணது, எனக்கு பிடிச்சது. இட்ஸ் வெரி எப்படி சொல்கிறது, ரொம்ப ஃப்ரெண்ட்லி. தெரியும் அவர் நிறைய ரிசர்வாக தான் இருப்பார், ரொம்ப ரொம்ப டவுன், அந்த லெவலில் போய் ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழக மாட்டார். ஆனால் அந்த ஒரு பழக்கத்துக்கும் அந்த ஒரு பரிச்சயத்துக்கும் ரொம்ப மரியாதை கொடுக்குற ஒரு மனுஷன். எங்கே பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ், ரிசீவிங், அவங்க நம்மளை பேசுகிற விதம் எல்லாமே எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்கும்.
வேறுபாடுகள் இருக்காது. ஸ்டண்ட் சீக்வன்ஸை பற்றி விவாதிப்பாரா? ஏன் கண்டிப்பாக சார் பேசுவோம். ஏன்னா அது ஒரு ஜர்னிக்கு முன்னாடி, ஐ மீன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்கஷன் இருக்கும். என்ன பண்ண போகிறோம், என்ன மாதிரி இதை வந்து ஃபார்வர்ட் பண்ண போகிறோம், என்னென்ன எலிமெண்ட்ஸ் உள்ளே பண்ண போகிறோம், இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஹெல்தியான டிஸ்கஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அது நல்லது. என்ன பண்ண போகிறோம் எல்லாருக்கும் ஒரு கிளாரிட்டி இருந்தால் ஆன் ஸ்பாட் அந்த டிஸ்கஷன் வராது, ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்காது. எனக்கு அவரோட அந்த ஒரு அப்சர்வேஷன் ரொம்ப பிடிக்கும். அவர் அப்சர்வ் பண்ணுற விதம் ரொம்ப பிடிக்கும். ஆன் ஸ்க்ரீன் வர்றதுக்கு முன்னாடி அவர் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறது. அது ரொம்ப மைனூட்டாக நம்ம மாதிரி கூட இருந்து பார்க்குறவங்க தான் தெரியும். அவர் தயாராகிறது, ஒவ்வொரு ஸ்டெப்பும் எப்படி போகணும், இத்தனை இவ்வளோ தூரம் போய் இந்த ஃபைட் நடக்க போகுதுன்னா எந்தெந்த இடத்துல கேமராஸ் இருக்குன்றது அழகாக போய் நடந்துக்கிட்டே இருப்பார். நடந்தே அந்த ஃபைட்டை பார்த்துக்கிட்டு இருப்பார். ஃபைட்டர்ஸ்லாம் வரமாட்டாங்க, ஆனால் அவர் இந்த ஃபைட் பண்ணும்போது பார்த்துருப்பார் இல்லையா, அதை பேஸ் பண்ணி அதை மைண்டுக்குள்ளே ரீட் பண்ணி அவரோட மூமெண்ட்ஸ் அவரே அழகாக டிசைன் பண்ணுவார். எந்தெந்த கேமராவில் வரும்போது எப்படி அவரை ப்ரெசென்ட் பண்ணிக்கணுன்றது அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஸ்பாட்டில் வந்து அந்த ரோல் கேமரா ஆக்ஷன் சொல்லும் போது ஒரு விஜய் சார் வருவார் இல்லையா, பரிமாற்றம் அது ரொம்ப நல்லா இருக்கும் அது பார்க்குறதுக்கு. மலையாளத்தில் பார்த்தீங்கன்னா மலையாள படவுகளின் சூப்பர் ஸ்டார்லான மம்முட்டி, மோகன்லால் 2 பேரோடும் பணியாற்றி இரண்டு துருவங்கள் சார். மம்முட்டி சாரை பற்றி சொல்லணும்னா ஹி இஸ் லைக் பிரசன்ஸ் சார். அவர் வந்து ஒரு ஃப்ரேமில் நின்னரில் ஒரு மாதிரி இருக்கும். ஆமாம், அவர் வந்து ரொம்ப மெனக்கெட்டு பண்ண வேண்டாம், ஆனால் அந்த முகமும் அவரோட அந்த இது ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு பிடிக்கும். அவருக்கு ஃப்ரேம் வைக்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி கர்ஜனையாக இருக்கும் அவர் பார்க்கும்போது. ஸோ இங்கே எனக்கு இவர் இந்த பக்கம் இப்படி ஒரு மாதிரி மிரட்டுறாருன்னா அவர் இறங்கி ஃபீல்டில் பண்ணுவார். மோகன்லால் சார் வந்து பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணுவார். ஈவன் தோ ஹீஸ் டன் சோ மெனி ஃபிலிம்ஸ், பட் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அவரோட மெனக்கெடல் அந்த பண்ணுறது வந்து லைக் இட்ஸ் லைக் அவர் ஃபைட்டர் மாதிரி இருப்பார். அவர் அந்த பாடி இன்றைக்கும் அவர் ஆக்டிவாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். அவங்க 2 பேரும் ஐ எம் பிளஸ்ட் ஆக்சுவலி. அவங்க 2 பேரோட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப பெருமையான விஷயம். எஸ், பிருத்திவிராஜ் ஆல்ரெடி நிறைய படம் பண்ணீங்க. பிருத்திவி கூட த்ரில்லர் ஒரு படம், அதுக்கப்புறம் புதிய முகம் ஒரு படம் பண்ணது. அந்த படம் வந்து ரொம்ப பெரிய ட்ரெண்ட் செட் பண்ணுச்சு. அந்த டைமில் மலையாளத்தில் நான் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆக்ஷனுக்கு இருக்கும், அவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ஸ் இருக்காது. இந்த படத்தில் வந்த ஃபைட்டு அப்புறம் புதிய முகம் படத்துக்கு அப்புறமா நிறைய ஆக்ஷன் விரும்ப ஆரம்பித்தாங்க. அதுக்கு தொடர்ந்து பிக் பீன்னு ஒரு மம்முட்டி சார் படம் வரும். ஸோ அங்கேருந்து அந்த ஆக்ஷனுக்கு நிறைய ஃபோக்கஸ் பண்ணி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி அண்ட் கிளாட். அந்த மாதிரி படங்களை வந்து நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம், ரொம்ப சந்தோஷம். ஆனால் அரசுக்கிட்ட மிகவும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்திய குருநாதர் யார்? எனக்கு வந்து அப்படி பார்க்கும்போது எனக்கு ராமராஜ்குமார் மாஸ்டரும் விக்ரம் தர்மா மாஸ்டர், அவங்க பாதிப்பு, ஸ்டன்சிவா மாஸ்டர், இவங்க 3 பேரோட பாதிப்பு எனக்கு இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன் சார். நான் நீங்கள் பணியாற்றிய முதல் இந்தி படம் ரவுடி தத்தூர் தானே? அதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணேன் சார், எம்லா பாகலா தீவானான்னு. தர்மேந்திர சார், சன்னி தியோல், பாபி தியோல் 3 பேர் செஞ்ச படம். அதுதான் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் படமாக இருந்தது. பிளாக் பஸ்டராக பெரிய, அதுவும் ஆக்சுவலி 100 crores ப்ளஸ் கலெக்ஷன் படம். கமர்ஷியலி பெரிய ஆக்ஷன் படம்னா ரவுடி தத்தூர். எனக்கு இந்த வாய்ப்பு எப்படி, இது ஒரு பெரிய ஜெர்னி சார், அழகான ஒரு அமைஞ்சது. நான் உரிமைன்னு ஒரு படம் பண்ணிட்டு இருந்தேன், சந்தோஷ் சார் டைரக்ஷனில், பிருத்திவிராஜ் அவர் டைரக்டரில், மலையாள படம். அந்த படத்தில் வந்து பிரபுதேவா சார் ஒன் ஆஃப் த கேரக்டர். ஆமாம். ஸோ அந்த மூலிமா தான் முத பிரபு சார்ட்ட நான் பண்ணி ஒர்க் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் படமே நான் அங்கே தான் பண்ணுறேன். அங்கே பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவருக்கு என்னோட ஒர்க் பிடிச்சி எனக்கு கால் பண்ணார். கால் பண்ணி வெடின்னு ஒரு படம், விஷால் சார் படம் இங்கே வந்தது. ஸோ அதை ஒரு டைரக்ஷன் எனக்கு கூப்பிட்டு பண்ண சொன்னார். பண்ணேன். அந்த படம் பண்ணும்போது எனக்கு ஒர்க்கு பிடிச்சி இங்கேருந்தா என்ன ஒரு ரவுடி ராத்தவருக்கு கூப்பிட்டு போனார். ஸோ ஐ ஷுட் தேங்க் பிருத்திவி அண்ட் பிரபு சார். இந்த ஒரு அழகான ஒரு விஷயத்த நடந்ததுக்கு அவங்க தான் காரணம். ஸோ இதன் மூலிமா தான் நான் பாலிவுட் போனேன். அண்ட் எஸ், அக்ஷய்குமார் சார் சொல்ல வேணாம், இஸ் கைண்ட் ஆஃப் ரியல் ஃபைட்டர் அவர். அப்படியா? எஸ் எஸ் ஆமாம், ரியல் ஃபைட். அவர் ஆல்ரெடி கராட்டேலாம் நிறைய, இன்னும் இஸ் ஆக்சுவலி ஒரு கைண்ட் ஆஃப் மாஸ்டர் தான் அவர் அங்கே. அந்த மாதிரி ஒரு மனிதர். அந்த அவருக்கு எங்களுக்கும் ஒரு அழகான ஒரு அந்த அந்த ஒரு கோர்வையாக நடந்த விஷயமும் நல்ல விஷயம். என்னோட 15 வருஷமாக அக்ஷய்குமார் சார் ஆக்ஷன் படமே பண்ணாமல் இருந்த பீரியடு. காமெடி அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆக்ஷனை ஒதுக்கி வச்சு வேறு படங்களாக பண்ணிக்கிட்டு இருந்த நேரத்தில் கரெக்டாக பிரபுதேவா சார் போய்ட்டு இந்த படம் ரவுடி ராத்தர் பண்ணும்போது அது ஒரு பெரிய பேசு பொருளாகவே மாறுச்சு. ஆஃப்டர் 15 years அக்ஷய்குமார் டூயிங் ஆக்ஷன் அப்படின்னு ஒரு விஷயமா வந்து அதுக்கு நான் போய் இன்ட்ரடக்ஷன் ஆகும்போது அது ரொம்ப நல்ல ஒரு ரீச்சாக இருந்தது. இவன் படமே கூட ரொம்ப ரொம்ப நல்லா வந்து ரொம்ப பேசப்பட்ட படம். நீங்கள் இந்தியில் பணியாற்றிய இன்னொரு முக்கியமான கதாநாயகன் சல்மான். அவர் வந்து இஸ் பாப்புலர் ஃபார் ஸ்டண்ட் சீக்வன்ஸ். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா ஆக்சுவலி இதே மாதிரி தான் அதுவும் ஒரு ஜெர்னி தான். நான் ஆக்சுவலி பிரபுதேவா சார் வந்து வாண்டட் பண்ணியிருக்காரு, அவருக்கு வாண்டட் ஆல்ரெடி பண்ணியிருக்காரு. அப்படிப்பட்ட பிரபுதேவா சார் வந்து ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு ஒரு மாதம். அப்போ விஜயன் மாஸ்டரை வாண்டட் பண்ணாங்க. ரொம்ப அதுக்கப்புறம் தபாங் பண்ணார். ஸோ ரொம்ப இஸ் வெரி ஃபேமஸ் அந்த டைமில். அப்படி இருக்க காலகட்டத்தில் அதே பிரபுதேவா வந்து இன்னொரு மாஸ்டர் யாரும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. யாருன்னு என் மேலே ஒரு பாலிவுட்டில் ஒரு பார்வை வந்தது. அந்த படம் நடக்கிற விஷயங்களும் வெளியே கேள்விப்படும் போது ரவுடி ராத்தர் இது மாதிரி ஷேப் ஆகி வந்துகிட்டு இருக்கு, இப்படி வருதுன்னு சொல்லும் போது அங்கேருந்து தான் எனக்கு அர்பாஸ் கான்ட்டு வந்து கால் வந்தது.
ஸோ தபாங் 2க்கு கூப்பிட்டாங்க. அப்படி தான் தபாங் 2 சல்மான் சாரோட ஃபர்ஸ்ட் அசோசியேட் பண்ணது. ஸோ இதுக்கும் ஒரு முக்கிய காரணம் பிரபுதேவா சார். இந்த ஒரு இது ரூட்டு தான் நமக்கு. ஸோ அதை தொடர்ந்து அவருக்கு அது என்னோட வேலை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் ஈஸ் ஆல்சோ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவார் சார். லைக் எப்படி அக்ஷய்குமார் சார் ஒரு ப்ரொஃபஷனலாக அவர் ஃபைட் பண்ணுவார், இவரும் அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் எல்லாமே வேறு மாதிரி இருக்கும். சல்மான் கான் சார் அவங்களோட ஒர்க் பண்ணுற விஷயமும் கிடச்சி. அதை தொடர்ந்து நான் 7-8 10 படம் பண்ணிட்டேன். ஸ்டில் கண்டினியூ ஆகிட்டு இருக்காது. அக்ஷய்குமார் சாருக்கு ஒரு 7-8 படம் பண்ணிட்டேன் வரிசையாக. பாஸ்ல பண்ண ஹாலிடே வந்து நம்மளோட துப்பாக்கி ஹிந்தியில் பண்ணோம். தென் இப்போ நம்ம பச்சன் பாண்டியன் படம் வந்து ஜிகர்தண்டா, நிறைய படங்கள் சூரரை போட்டு ஹிந்தியில் பேக் டு பேக் பண்ணிகிட்டே இருக்கேன். சல்மான் சாருக்கும் ஒரு 7-8 படம் பண்ணிட்டேன். அதில் பேபி ஜான் ஒரு கேமியோ பண்ணார். பேபி ஜான் படத்தோட எண்டில் வந்து தெரியும் ஹிந்தியில் அதில் ஒரு கேமியோ பண்ணார். அந்த கேமியோ வந்து அட்லி சல்மான் சார் நான் அந்த ஒரு காம்பினேஷன் அங்கே தான் நடந்தது. அது ரொம்ப ஒரு அதுக்கு முன்னாடி ஜவான் முடிச்சிட்டோம். இந்த ஸ்டண்ட் சீக்வன்ஸை பொறுத்த வரைக்கும் மொழிக்கு மொழி ஏதாவது மாறுபாடு இருக்கா? மேபி ஒரு சில படங்கள் இருக்கலாம், வேறு படங்களாக இருக்கலாமே தவிர ஜானராக மைண்ட் செட்டாக ஆடியன்ஸோட மென்டாலிட்டியாக பார்க்கும்போது எவ்ரி ஹியூமன் ஹாவ் சேம் எமோஷன்ஸ். எல்லாருக்கும் ஒரே விதமான எமோஷன் தான் நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் அதில் எங்கேயோ வேறுபாடுகள் மேபி மேக்கிங்காக மாறலாம். கதைக்களம் மாறும்போது அந்த மேக்கிங் ஒரு ஜவான் மாதிரி படம் பண்ணும்போது இன்டர்நேஷ்னலாக மாறும். நமக்கு இங்கே வந்து ஒரு சிங்கம் பண்ணும்போது நம்ம தேசி ஸ்டைலில் ஒன்று போகும். அங்கே மலையாளத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பிக் பீனும் போது ஒரு வேர்சிட்டைலாக இருக்கும். அது ஒவ்வொன்றுத்துக்கும் அந்த மாதிரி தான் மாறுமே தவிர ஸ்டைல்ஸாக நான் எதுவும் பெருசாக பார்க்குறது. கன்னடத்தில் பணியாற்றக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சதா உங்களுக்கு? ஒரு 2 படம் பண்ணியிருக்கேன் சார். நான் அதான் ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக பண்ண முடியல. கோட்டி கோபா 3ன்னு ஒரு படம், இவர் சுதீப் சாரோட படம் ஒன்று பண்ணேன். தென் இன்னொரு படம் கொஞ்சம் முன்னாடியே பண்ணேன், முரளின்னு ஒரு ஆக்டர் ஒருத்தர். 2 படம் தான் பண்ணதுக்கு நிறைய படம் பண்ண வேண்டியது, ஆனால் பண்ண முடியல. சிவராஜ்குமார் சாரோட ரீசன் படம் கூட பண்ண வேண்டியது. புனித் சாருக்கு நிறைய புனித் ராஜ்குமார் கூப்பிட்டுருக்காங்க, நிறைய கேட்டிருக்காங்க. இங்கே கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால என்னால் கொஞ்சம் அவங்க பண்ண முடியல சார். எந்த மொழி படங்களுக்கு அனல் அரசு ப்ரெஃபரன்ஸ் கொடுப்பாரு? எல்லா மொழிக்கும் சார். நல்ல கதைகளுக்கு ரொம்ப ப்ரொமோஷன் கொடுப்பேன். அண்ட் க்ளோஸ் டு ஹார்ட் நம்ம டைரக்டர்ஸ் இருப்பாங்க, ஆக்டர்ஸ் இருப்பாங்க, கண்டிப்பாக அவங்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுப்பேன். அண்ட் ரொம்ப நல்ல கதையாக இருக்குது, ஈவன் தான் ஒரு சின்ன காஸ்ட்டு இல்லை சின்ன டேரக்டர் அப்படி இருந்தால் கூட கதை ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா நான் யோசிக்காமல் பண்ணி கொடுத்துருவேன். சம்பளத்தை பற்றி கவலையே படாமல் நீங்கள் நடித்து ஒரு சில குறிப்பிட்ட படங்கள் இருக்கும். எனக்கு பிரபு சாலமன் சார் கூட நிறைய அசோசியேட் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச கொக்கியில் மட்டும்தான் நான் வந்து சேலரி வாங்கினேன் அவர்கிட்ட. ப்ரூஸ்லி ஒரு படம் ராம் சரண் சார் கூட அது ரொம்ப ரொம்ப ஃபாலோ பண்ணி கேட்டாங்க. எனக்கு புரியல ஏன் இவ்வளோ ஃபாலோ பண்ணி கேட்குறாங்க. எந்த படத்துலையாவது உங்களை பணியாற்ற அழைத்த போது இந்த படம் பார்த்தேன், அதில் நீங்கள் ரொம்ப பிரமாவாக பண்ணியிருந்தீங்க, அதனால தான் உங்களோட பணியாற்றணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்களா? ஒரு சில இடங்களில் சொல்லியிருக்கேங்க. ஆனால் எனக்கு இன்னும் மறக்க முடியாத ஒரு விஷயம் எப்போவுமே எனக்கு நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ கூட எப்போனா பார்த்தாரோ அவர் பண்ணுவார். என்டிஆர் சார் சொன்னோம், ரீசெண்டாக வார் 2ன்னு ஒரு படம் ரீசெண்டாக ரிலீஸ் ஆக போகுது இப்போ, ரித்திக் ரோஷனோட. அப்போ ஒரு ஸ்பாட்டில் ரித்திக் ரோஷனில் ரொம்ப ஹைலியாக அந்த படத்தை பற்றி சொன்னார். ரித்திக் ரோஷனுக்கு அந்த படமே என்னன்னு தெரியல. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.